ஹலோ எவ்ரிவான், இது வந்து சேப்பாக்கோட வீலாக்னு சொல்லலாம், இல்லை குட்டி ஸ்டோரின்னு சொல்லலாம். மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக எனக்கு அமைஞ்சிருச்சு. அது கமெண்ட்ரி பண்ண அஸ்வத் போபோ நம்மளை ஜாயின் பண்ணியிருக்காரு. அஸ்வத் தேங்க்ஸ், சூப்பராக கமெண்ட்ரி பண்ணேன். நம்ம அரே பாய் இன்ஸ்டாகிராம் ரீலும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த மீன் வைல் எனக்கு இந்த மேட்ச் நிறைய விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வரது இதுதான் கடைசி மேட்சா அப்படின்னு யோசனையோடு வந்தேன். அண்ட் அதே சமயத்தில் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சுடா கிரவுண்டு. சரி, இன்னும் இவ்வளோ எம்டியாக இருக்குது, சேப்பாக்கில் எம்டியாக இருக்குமா கிரவுண்டு? ஏன் விராட்லாம் வந்து பாரேன் ஒருத்தனும் வரல, டெஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். கரெக்டாக செம்மையாக கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு அதுலேருந்து. சரி, நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன், ஏன் நிறைய பேர் டிக்கெட் வாங்குறது கஷ்டப்பட்டாங்க? உனக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? தெரியல. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த டிக்கெட் சேல்ஸ் இது பண்ணும்போது இந்த சீசன் டிக்கெட்னு ஒன்று சொல்லுவாங்க, டே டிக்கெட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ சீசன் டிக்கெட்னா அந்த டே 1ல் ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க, நீங்கள் அதே டிக்கெட் எடுத்து வந்து 5 டேஸ்க்கு வரலாம். ஸோ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் பயம் என்னன்னா 5th டே 4th டே வரைக்கும் மேட்ச் போகுமா அப்படின்னு. ஸோ அதனால அந்த சீசன் டிக்கெட் வாங்குறதுக்கான ஒரு ஆம்பிகுவிட்டி இருந்தது எல்லாருக்குமே. ஸோ இந்த டே டிக்கெட் வாங்கணும்னு வரும்போது கூட்டம் பின்னுது வெளில. அந்த வாலாஜோட நம்ம பெவிலியன்லேருந்து நிற்குது இந்த நம்ம பட்டாபிராம் கேட் வரைக்கும். ஸோ ஒரே கவுண்டர் தான் தரணும். ஆமா, அந்த ஒரு கவுண்டர்னால அங்க அடிச்சு பிடிச்சி நிறைய பிரச்சனைகள். நான் வரும்போதெல்லாம் உள்ள சம கூட்டம் இருந்தது அந்த லைன்ல. பட் வந்து பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி டே 1ல அங்கங்க ஸ்கேட்டர்டா இருந்துச்சு கிரௌடு. அதனால மேபி அந்த டே டிக்கெட்டுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு கிடைக்க கஷ்டமா இருந்ததோ அப்படின்னு தோணுச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி நேற்றுக்கு சாட்டர்டே கிரௌடு பின்னிச்சு. இன்னைக்கு சண்டே பிரசன்டேஷன் முடியற வரைக்கும் கிரௌடு இருந்து எல்லாருக்கும் ஆய் காமிச்சு, ரிஷப் பாய், அஸ்வின் அண்ணா, எவ்வளவு பேஷனட்டா இருந்து கிரௌடு பாக்குறாங்க மேட்ச் மட்டும் இல்லாம கடைசி பிரசன்டேஷன் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, ஹாய் திலீப் சார், எப்படி இருக்கீங்க? வெரி குட். ஓகே, சூப்பர். திலீப் சார், I spoke about your internet personality thing in the press conference. Okay, thank you. Yeah, I said it shouldn't be internet personality, it should be fielding coach ன்னு சொன்னேன். கூகுள் பண்ணா இன்டர்நெட் பர்சனாலிட்டின்னு வருதியா? Totally agree. வாட் நான்சென்ஸ். நானும் சுந்தர் பிச்சைட்ட பேசிடலாம். சரி, கரெக்டு. சரி, கமிங் பேக் டு, நீ ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீ நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்த. பட் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அஸ்வத். ரொம்ப நான் பார்த்துட்டே இருந்தேன். அஸ்வத் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர், நல்ல ஒரு போலர். என் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. கிரிக்கெட்டராக வருவான், சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு விக்கெட் எடுத்து டிஎன்பியில் கலக்குவான் அப்படிலாம் பண்ணி அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது இப்போ கமெண்டேட்டராக வந்துட்டு எத்தனையோ பேர் கிரிக்கெட்டில் அசோசியேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் யூர் ஜர்னி டு பிகமிங் a கமெண்டேட்டர்? எப்படி கமெண்டேட்டர் ஆன? எப்படி ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் என்ன பண்ணினேன்? ஐ திங்க் எல்லாமே அந்த கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. கோவிட் டைம் வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ட்ரெயின் கொஞ்சம் திடீர்னு ஆயிடுச்சுன்னா ப்ராக்டிஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் டிவிஷனே 1.5 வருஷத்துக்கு நடக்கலை. ஸோ செலெக்ஷன் அதுதான் நம்மளுக்கு ரஞ்சி ட்ராஃபிக்கு செலெக்ஷன் அதெல்லாம் நடக்காமல் இருந்தது. நடுவில் புச்சிபாபு டோர்னமெண்ட்ஸும் நடக்காமல் இருந்தது. ஸோ அந்த கோவிடுக்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணேன், அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிச்சிருக்கு, பேச பிடிச்சிருக்கு, ஸ்போர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய ட்ரை பண்ணேன். அந்த டைமில் கிடைக்கல. समझ रहा कुछ? ये तमिल कहते हैं यार, समझना चाहिए. इधर चेपाक आया तो அப்படி நம்ம தமிழை கலாச்சிட்டு போயிட்டு இல்லை கலாச்சிட்டான். இல்லை, அதான் அந்த கோவிட் டைமில் யோசிச்சேன், நம்மளுக்கு அடுத்து கிரிக்கெட்டுக்கு அடுத்து என்ன நல்லா வரும் அப்படின்னு வச்சேன். இந்த மீடியா ஃபீல்டில் எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். 2022 கிரிக்கெட்டை விட்டேன். சிம்போசிஸ் போய் ஒரு மீடியாவில் ஒரு MBA படித்தேன். ஆமாம், இது உங்களுக்கே தெரியாதா? சரி விடுங்க, ரைட்டு. ஸோ அதை போய் 2 இயர்ஸ் டோட்டலாக கிரிக்கெட்லேருந்து டிஸ்கனெக்டடாக இருந்தேன். அந்த டைமில் இன்ஃபேக்ட் நம்ம அபினவ் முகுந்த் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆடிஷன் வாங்கி கொடுத்தாரு ஜியோ சினிமாவில். அவர் போய் மும்பையில் மீட் பண்ணேன். பூனே எங்கன்னா மும்பை பக்கத்தில் இல்லை. ஸோ போயிட்டு மீட் பண்ணும்போது இல்லை கௌதம் மேனன் வைப்பில் போயிட்டேன். ஸோ அவர் அதான் சொன்னார், நீ உனக்கு இதில் வரணுன்றது வந்துட்டு ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்குடா, நான் வந்து ஒரு ஆடிஷன் கண்டிப்பாக என் சைட்லேருந்து வாங்கி கொடுக்குறேன், நீ அதில் நல்லா பண்ணு. பட் உள்ளே வரும்போது கிரிக்கெட்டர் அப்படின்றத மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஆங்கராக உள்ளவா, கமெண்ட்ரியும் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். மொத்தம் 4 ஆடிஷன் கொடுத்தேன். அவங்களுக்கு வேலை பிடிச்சிருந்தது. ஆர்கே கரெக்டாக அப்போ தான் ஜியோ சினிமா விட்டு வெளில போனார். அவர் ப்ராட்காஸ்டிங்கில். ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி அவரும் நம்ம ஸ்கூல் தானே, நம்ம ஸ்கூல் அலம் தானே அவரும். ஸோ அவர் வெளியே போகும்போது அவரை மாதிரியே ஒருத்தரை ட்ரை பண்ணியிருந்தாங்க பிடிக்க. பட் இப்போ வந்து ப்ராட்காஸ்டிங் வந்து ரீஜனலாக இட் இஸ் சேஞ்சிங் அ லாட் அப்படின்னு சொல்லி ஒரு யங் வைபில் பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துனது ஜும்பா அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரிலாம் ஒருத்தர் இது பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருக்கான், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் ஆஸ்பயர் பண்ணுறாங்க, கமெண்ட்ரி இது பண்ணணும், சோஷியல் மீடியா மூலமாக கிரிக்கெட் கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும், நிறைய பேர் ஆஸ்பயர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ்வலாக பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கல்லால டமால் நடிச்சு சத்தம் போட்டு நம்ம பிராட்காஸ்டிங் எடுப்பாங்க யாராவது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி அப்படியே திரும்பி நம்ம பாட்டு பாரு, அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஹரி. எத்தனையோ நாள் அவர் ஹரியெல்லாம் நம்ம சேனல்ல வர மாட்டாரா, கேமரா மட்டுமே பிடிக்கிறாரு டீமுக்காக. எனிவே, கமிங் பேக் டு த டெஸ்ட் மேட்ச் அஸ்வத், உன்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் டெஸ்ட் மேட்ச் இல்லை அது? கரெக்ட். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி டெஸ்ட் மேட்ச் பார்க்குறது? வேற லெவல். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு உங்ககிட்டயும் கேட்கணும்னு நினைச்சேன். சேப்பாக்னாலே இந்த பங்குனி வெயில் பல்ல கடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. டே 1 வரும், மேகமூட்டம் விடிஞ்சு இருக்கு, விக்கெட் பார்த்தா ரெட் சாயில் மும்பை விக்கெட் மாதிரி இருக்கு. டாஸ் வின் பண்ணி பங்களாதேஷ் போலிங். ஹசன் மஹமூத் நிஜமா சொல்றேன் செம ஸ்பெல். அந்த ஒரு ரமேஷ் கியூரேட்டர் இருக்கார் தெரியும்ல, இஸ் ஃப்ரம் திருப்பூர். ஸோ நான் அவர்கிட்ட என்ன பண்ணேன், மேட்ச் 2 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, உங்களை எனக்கு நல்லா தெரியும் சார்,
நீங்க விக்கெட் எப்படி போடுவீங்கன்னு ரொம்ப நாளா தெரியும். முன்னாடி இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சுக்கு விக்கெட் போடும்போது நீங்க ஒன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடந்தது. இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மார்னிங் தண்ணி தெளிச்சு கோலம் போடுற மாதிரி விக்கெட்டை லைட்டா ஈரமா கொடுப்பீங்க. உங்ககிட்ட நான் தாழ்மையான ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செய்து இந்த தண்ணியை கொஞ்சம் பதமா காட்டாம நிறுத்திடுங்க. விக்கெட் அட்லீஸ்ட் பேட்டிங்க்கு ஒரே மாதிரி இருக்கும். விக்கெட் அதாவது என்னன்னா விக்கெட் கொஞ்சம் ஈரமா கொடுத்துட்டேன்னா மற்ற ஊர்லாம் இப்போ இங்கிலாந்துலாம் ஈரமா கொடுத்துட்டேன்னா ஃபுல்லாவே கோலம் போட்ட மாதிரி 5 நாளும் அதே மாதிரி தான் இருக்கும். ஈரமா காலையில அந்த ஈரப்பதம் இருக்கும். நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு உடனே காஞ்சிரும். துணி காயிற மாதிரி பட்டார்னு விக்கெட் காஞ்சிரும். நான் சொன்னேன், ரமேஷ் சார் தயவு செய்து ஈரம் கொடுக்காதீங்க அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்ணுவாரு, அவர் இங்கிலாந்துலலாம் போய் வந்து இந்த கியூரேட்டருக்கா படிச்சுட்டு வந்திருக்காரு. இங்கிலாந்துல போய் படிச்சிருக்காரு, நியூசிலாந்து போய் படிச்சிருக்காரு. அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, என்ன அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூட்டா, ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூட்டா, அந்த மாதிரி ப்ரொஃபைல்ல மாய்ச்சர் இருக்கு, டாப் சர்ஃபேஸ்ல மாய்ச்சர் இல்லை சார். பாலிங்கும் பேட்டிங்கும் நீங்க ப்ரொஃபைல்ல மாய்ச்சர் வைக்கிறீங்களா மேல மாய்ச்சர் வைக்கிறீங்களாங்கிறலாம் இரலவெண்ட். அது மாய்ச்சர் இருந்ததுன்னா அவன் 1 hour சும்மா நம்ம கலர் ஜல்பலாம் ஜஜாங்னு காமிச்சானா டபார்னு விக்கெட் போயிடும். இருக்கா இல்லையா அவ்வளவுதான், நம்பப்படாதா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். அவர்ல கவலையே படாதீங்க, ப்ரொஃபைல்ல தான் மாய்ச்சர் வச்சிருக்கேன், மேல இல்ல. பேட்டிங்க்கு தெரியுமா போலிங்க்கு தெரியுமா செமையா போட்டான் அசான். இன்ஃபேக்ட் அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து கமெண்ட்ரியில சொன்னார், ஒரு சின்ன மெகராவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு. அசான் மஹமூத் போடுறது ஒரு 130 135 ரேஞ்சில் அப்படியே டீல் பண்ணியிருந்தாரு. உள்ள வெள்ளன்னு பண்ணாரு. நீங்க பேட்டிங் உள்ள வரும்போது 144 for 6. ஃபர்ஸ்ட் இந்த விக்கெட்டை பத்தி நம்ம பேசிட்டோம். 144 for 6ல ரவிச்சந்திரன் அப்படின்னு பயங்கரமா நாங்க பில்டப் பண்ணோம். நீங்க 2 பேர் உள்ள வரும்போது என்ன மாதிரி பேசுனீங்க? விக்கெட் கொஞ்சம் ஈஸியா. எனக்கு ஒரு டவுட், இந்த பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல ரவிச்சந்திரன்லாம், இந்த பில்டப் எல்லாம் நீங்களா கொடுக்கறதா இல்ல கொடுக்க சொல்றதா? அத உண்மையா சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி பில்டப் இப்போ நீங்க 100 அடிக்கும் போது மண்ணின் மைந்தன் அதெல்லாம் நீயா கொடுக்கறது, தங்க மகன் அதெல்லாம் நீயா கொடுக்கறது. அப்ப வந்து அடிச்சு விடுறது. கொஞ்சம் லைட்டா ஒரு 2 minutes ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணி ஒரு செல்ஃபி வீடியோ வர வச்சிருவோம். அந்த மார்க்கெட். ஓ அதெல்லாம் நீயே வைக்கிறதா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது நாங்கள் தான். பட் ஆப்வியஸ்லி பின்னாடி பேக் அண்ட் டீம் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டாட்ஸ். இன்னைக்கு நீங்கள் 5 4 எடுக்கும்போது லைனாக ஒரு ஸ்டாட் அமிச்சாங்க, பிரேக்கே போயிடுச்சு. அதுக்குள்ளே அந்த ஸ்டாட்டை முடிக்க முடியல. நீங்கள் ஷேன் வானோட 37 5 விக்கெட் ஆல் ஈக்குவல் பண்ணியிருக்கீங்க. கர்ட்னி வால்ஷ் 519 அதை தாண்டிங்க. இன்னைக்கு ஓல்டஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் டு டேக் அ 5 விக்கெட் ஆல். ஆமாண்டா. அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் சேப்பாக்கில் 105 for 2 டெஸ்ட் மேட்ச்சில் பண்ணியிருக்கீங்க. 4 times இதை நீங்கள் டெஸ்ட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ ஸ்டாட்டை நான் டக்கு டக்குன்னு அடிக்க முடிஞ்சதை அடிச்சேன். பட் 1-2 அதில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எஸ் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப். இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அதான் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் தான். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. த வே பங்களாதேஷ் போலிங் எடுத்தது. அவங்க போலிங் எடுத்தது மட்டும் இல்லை, ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஒரு விசிட்டிங் டீம் வந்து போலிங் எடுத்து 5 டவுன் நம்மளை ஆக்கியிருக்கிறது இவ்வளோ சீக்கிரம். யூஸ்வலாக போலிங் எடுத்து அந்த மாதிரி ஆக மாட்டாங்க. பேட்டிங் ஆடிட்டு அவங்க கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு திருப்பி நம்மளை இங்கே உள்ள வந்து பிதற வைக்கிறது பண்ணியிருக்காங்க. ஆஃப் லேட் நிறைய நடந்திருக்கு. பட் ஹேவிங் செட் ஆல் தட், ரமேஷ் அவரு எல்லாம் சொன்னது, ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் பிச்சஸ் ஐ ஹவ் பிளேட் இன் இந்தியா ஃபார் அ வைல். சம பிச்சு. அண்ட் ஐ ரியலி ஹோப் இதே மாதிரி பிச்சஸ்ல நம்ம தமிழ்நாடு ஒரு 5 trophy ஆடணும். இந்த பிச்சு எப்படி போட்டிருக்காங்களோ அப்படியே வெட்டி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் போடுங்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் மேட்ச் விக்கெட் இந்த மாதிரி அப்படியே வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது சொல்லுவாங்கல்ல, முன்னாடி இங்கே பாச்சான்னு ஒரு கியூரேட்டர் இருந்தார். பாச்சாவை போய் நீங்க கேட்டீங்கன்னா, பாச்சா விக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் காலையில ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்கும் சார், அப்புறம் பேட்டிங் பயங்கரமா ஆடலாம் சார், பேட்டிங் ஆனதுக்கு அப்புறமா லைட்டா ஃபிளாட் ஆகி ஈஸி ஆயிடும் சார் பேட்டிங்கு, அப்புறமா திரும்பவும் மேட்ச் முடிஞ்சிடும். எல்லாத்தையுமே ஆனா எல்லாத்தையும் கவர் பண்ணாரு. அவர் சொல்ற மாதிரி என்ன ஆகும்னா, அவர் ரொம்ப அலையாது. ஃபர்ஸ்ட் டே பவுன்ஸ் இருக்கும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் சேப்பாக்கில் விக்கெட்ல பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் 2010 இல்ல 8ல நினைக்கிறேன், ஒரு மேட்ச் 8 ஆமா, இந்த பங்கஜ் சிங்லாம் போலிங் போடுவான். அப்ப அந்த பழைய ஸ்கோர் போர்டுங்க பாத்திருக்கேன், இந்த பழைய ஸ்கோர் போர்டு ஒரு 230 240 பிளே 210 கேம். ஃபர்ஸ்ட் 240 அடிச்சிருவாங்க இவங்க RR, CSK 210. பால் போட்டா பங்கஜ் சிங் போடுறதே 30 yard சர்க்கிள் வரைக்கும் கேரி ஆகும் ஹைட்டோட. அந்த கேரி இருக்கும். சேப்பாக் மொட்டையா ஃபிளாட்டா இருந்தாலும் அந்த ஃபீலிங் கிடைச்சது. அண்ட் ஹேவிங் செட் ஆல் தட், நீ யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு விக்கெட், செகண்ட் டே நியூ பால்ல பும்ரா ஒரு மேட்டர் ஒன்று சொன்னான். பும்ரா என்ன சொன்னா, என்னமா இருக்கியா வெதரு அப்படின்னா, நான் சொன்னேன் பாரு உள்ள போனேன்னா சட்டை நனைஞ்சு பேண்ட் நனைஞ்சு, எவனோ ஒருத்த வீடியோ எடுத்து போட்டிருக்கான் மேல இருந்து, எவன்னு தெரியல, ட்ரெஸ்ஸிங் ரூம் மேல இருந்து. நான் எல்லாத்தையும் காய போட்டுருந்தேன். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்க, மண்டே அன்னைக்கு வெள்ளை யூனிஃபார்ம் இருக்கும். அந்த வெள்ளை யூனிஃபார்ம் சாயந்தரம் வரும்போது சிவப்பாயிரும். அது அப்ப கவலை கிடையாது. மேட்சுக்கு வரும்போது நான் 2 யூனிஃபார்ம் எடுத்துட்டு வரேன். 2 யூனிஃபார்ம் உள்ள இருக்கிற சமாச்சாரத்தையும் சேர்த்து, அது என்னமோ பாகிராஜ் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை காய வச்சேன் வெயில்ல. ஒருத்த மேல இருந்து வாட் இஸ் ஆஷன் நாட் டூயிங் அப்படின்னு. ஏண்டா காய வைக்கலன்னா அடுத்த செஷனுக்கு எப்படி நான் போட்டு போவேன்? ஸோ அதை காய வைக்க, அது நனைஞ்சு போயிருதியா, 1 hourக்குலாம் நனைஞ்சிருது. ஸ்லீவ் போடுறோம்,
ஒருத்தன் அதை நீங்க ஸ்லீவ் வேற போட்டு 2 நாளா போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்லீவை போட்டு ஏன்னா நீ போட்டிருக்க டைவ் அடிக்க போற ஸ்வெட் இல்லடா இல்ல அவனோட கிண்டலை பாரு. அந்த ஸ்லீவை போட்டு என்ன டைவ் அடிக்க போறீங்க அப்படின்னா இல்லடா அது நனைஞ்சு ஃபுல்லா விரல்லாம் நனைஞ்சிருது, பால் நனைஞ்சு போயிருது. இவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ செப்பாக் வரும்போது அது எப்பவுமே அந்த ஸ்லீவ் ரொம்ப வைட்டல். ஜடேஜாவும் போடுவான் நிறைய தடவை பார்த்தனா. சரி என்னோட கேள்வி, நீங்க 144 for 6ல இறங்கினீங்க. ஆமா பட் நீங்க கொஞ்சம் தொசிக்கி ஆடணும்னு நினைச்சிருந்தா என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் நீங்களும் சரி எதுவுமே நினைக்கல, அதுதான் முக்கியம். பாசிட்டிவா ஆடுனீங்க. இல்ல எதுவுமே நினைக்கல. அதான் என்ன நான் நினைச்சிட்டு போனேன்னா ஃபர்ஸ்ட் அவன் போடும்போது ஹரிபிரசாத் வீடியோ எடுக்கிறாருல, அவர் எப்பவுமே சொல்லுவார் டேக் யூர் டைம், ஃபர்ஸ்ட் 10 balls ஆடு. சிரிக்கிறியா? சரி. ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே சொன்னது கிடையாது. இது வரைக்கும் அவன் நிறைய அனலிட்டிக்ஸ்லாம் கொடுப்பான். அவன் எதுவுமே எனக்கு பாசிட்டிவா கொடுத்ததே கிடையாது. அத்தனையும் எனக்கு ட்ரீட்டர் மாதிரி தான் வேலை பார்ப்பான். ஸோ நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், கொஞ்சம் இனிஷியலா போனோடனே கொஞ்சம் பாலை பாரு. எனக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா சம்டைம்ஸ் உள்ள போனோடனே பால் கையிலேருந்து பார்க்க விட்டுருவோம். இங்கே நவரணும் அங்கே நவரணும், அங்கே அடிப்போம், கையிலேருந்து பார்க்க விட்டுருவோம். இல்லை பிச் ஆகிட்டு பேட் வரைக்கும் பார்க்கணும். ஸோ எவ்வளோ க்ளோஸாக பாலை பார்க்க முடியுமோ பார்க்கணும். அண்ட் எப்போ அந்த ஒரு பால் போட்டு அந்த பேக் ஃபுட்டில் பஞ்ச் வந்துச்சோ அது வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுலேருந்து வந்து சரி ஓகே பட்டுருச்சு, ஸோ நம்ம ஆடுறபடி ஆடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவ்வளோதான் விளாட்னேன். ஒன்றும் பெருசாக 50 அடிக்கணும் 100 அடிக்கணும் அதெல்லாம் கூட மைண்டை ஒரு தடவை கூட கிராஸ் ஆகல. சம்டைம்ஸ் பீயிங் இன் தட் ஜோன் வாங்கல்ல, ஆஃப் லேட் அந்த சிட்னியில் ஒரு பேட்டிங் ஆடும்போது அந்த ஜோன் இருந்துச்சு. அப்புறம் சேப்பாக்ல அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது யூ கெட் இன்டு a zone. இன்ஃபேக்ட் அந்த பங்களாதேஷ் கூட நீங்களும் ஸ்ரேயஸ் ஐயரும் அந்த மேட்ச் ஒரு பிரிகாரியஸ் சிச்சுவேஷன்ல ஆமா அப்ப யூ கெட் இன்டு those zones. அந்த பங்களாதேஷ் மேட்ச் கூட கொஞ்சம் மைண்ட்ல வந்து கையமையான்னு அலைஞ்சுது. பட் இந்த மேட்ச் அதெல்லாம் கூட அலையல, கிளியரா அது கிளீனா இருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட ஒரு 6 wickets எடுப்பேன் அகமதாபாத்ல, செம்ம ஃபிளாட் விக்கெட். அங்கேயும் வந்து யூ கெட் இன்டு தட் ஜோன். அது எப்படி ஏன் நடக்குது அதெல்லாம் நமக்கு தெரியல. சில சமயம் வந்து அமானுஷ்ய விஷயங்கள் அதுவும் ஒண்ணு. அமானுஷ்ய வரட்ட குடிச்சிட்டீங்க. ஆமா மேஜிக். அப்படி மேஜிக்ங்கற தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? வெல்கம் டு கே கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோன்றத வடிவேலே சொல்லிருக்காரு. சோ யூ கெட் இன் தட் மந்திரம் பாரா தந்திரம் இதுதான் இதுன்னு பக்கத்திலே இருக்கு, நுனி வரைக்கும் வந்துருச்சா நான் வரல. ஸோ அந்த யூ கெட் இன் டு தட் ஜோன் இல்லை, அந்த ஜோனுங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப வைட்டலான விஷயம். அதே மாதிரி தான் அணியும் கூட அங்கே நான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தான் பேட்டிங் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ தான் பார்த்துருந்தீங்களே கமெண்ட்ரி, நீ இல்லையா அன்றைக்கி எல்லாம் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பின்னாடி bowling போட போயிட்டேன். திடீர்னு வெளில வந்தால் பேட்டிங் வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பங்களாதேஷ் வந்து நான் ஹேவ் மேசிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் த வே தே பிளேயிங். இந்த இன்னிங்ஸ் கூட ஷாண்டோ செம்மையா ஆடினா. தே ஹேவ் a team that has come a long way. இஃப் ஒரு பிட்ச் வந்து அவங்களை கொஞ்சம் சூட் பண்ணாது அப்படின்னா இவ்வளோ பவுன்ஸ் இருக்கிற ஒரு பிட்ச் அவங்கள சூட் பண்ணாது. கரெக்ட். இன்ஃபேக்ட் அந்த பிளாக் சாயில் விக்கெட்லாம் தைஜுல் செம்ம பவுலராக இருப்பார். ப்ராபப்ளி கான்பூரில் அவரை இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விளாக்லேயே கூட நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், டேஞ்சரஸ் பவுலர். இந்த மெஹடி ஹசானும் தைஜுல் சகிப் அல் ஹசான் 3 பேரும் நம்ம முட்டிக்கால் கீழே அந்த கட்டை விரல் இருக்கு பாரு, அந்த கட்டை விரல்லையே பால போடணும்னு நினைப்பான். நீ பாரு நான் இவ்வளவு ஹைட் இருக்கேன், அந்த கட்டை விரல்ல குனிஞ்சு ஆடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். சோ இட் இஸ் சரி. நெக்ஸ்ட் கேள்வி, பேட்டிங் பத்தி பேசிட்டோம். உங்களோட bowling ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் விழல உங்களுக்கு. நாங்க ஒரு ஸ்டாட் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் கமெண்ட்லயுமே சொன்னோம். நீ ஒரு ஸ்டாட் சொன்ன, ஓல்டஸ்ட் கிரிக்கெட்டர் டு டேக் a 5 wicket ஆல்னு சொன்னேன். அதை கேட்கும்போது சந்தோஷப்படுறதா இல்லடா அது இல்ல. நேத்து ஆக்சுவலி வந்து ஒரு 2 நாள் முந்தானதா ஏதோ ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப என் ஒய்ஃப் பொசுக்குன்னு ஒன்று சொல்லிட்டாங்க, அந்த துலீப் டிராஃபி ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஆஃப் ஸ்பின்னர் தானே போலிங் போடுறாங்க, இவங்கெல்லாம் உன்னை திட்டிகிட்டே தானே போலிங் போடுவாங்க அப்படின்னு. ஏன் திட்டணும் அப்படின்னு, எப்பதான் இவன் விட்டு போவான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆமா இல்ல, இப்ப நம்ம அந்த ஃபேஸ்ல இருக்கோம். பொதுவா நம்ம யங்கா இருக்கும்போது யாரு, அதாவது அப்ப எப்ப காலியாவான், திண்ணை எப்ப காலியாகும், அப்ப எப்ப கிளம்புவாங்கிற மாதிரி எப்போ நம்ம கிளம்புவோம் வேற ஒருத்தருக்கு தின்ன காலியாகும்னு 4 பேர் பார்ப்பாங்க. எல்லாருமே அதை பார்க்கறது தான். அதை பார்க்கும்போது இட் பிரிங்ஸ் யூ டு தட் ரியாலிட்டி. இட் பிரிங்ஸ் யூ டவுன். ஓகே இவ்வளோ வருஷம் விளையாடுருக்கோம் போல இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு கிராஃபிக்ஸ் போட்டாங்க உங்க இதுல ஜியோல தான். 25 கீழே போயிட்டே இருக்கு ஏஜ். திடீர்னு பார்த்தா 38. நம்ம மட்டும் தனியா இருக்கோம் அந்த கிளப்ல. அப்புறம் டப்புன்னு ரோஹித் பக்கத்துல தான் எப்ப பர்த்டே அப்படின்னு அந்த வருது. நெக்ஸ்ட் ஏப்ரல்லையோ ஏதோ வருது. ஏப்ரல்லடா சீக்கிரம் வந்து தொலையாதா, வந்தா ஒரே ஏஜ்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கலாமேன்னு ஒரு இதுதான். உங்க bowling பத்தி அந்த ஸ்டாட் நான் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க போட்ட ஸ்பீட் 88.5 ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நேத்து ஈவினிங் அந்த ஸ்டாட் போட்டாங்க 86 கிட்ட உங்களோட ஆவரேஜ் இருந்துச்சு. சோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவரா போடணும்னு நினைச்சீங்களா? நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் விடல. ரெண்டுமே காம்பினேஷன் ஆஃப் போத். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆப்வியஸ்லி என்னோட ரோலே வேற, ஃபாஸ்ட் bowlers were going through. சோ நம்மளோட வேலை வந்து ஹோல்டிங் ரோல். அண்ட் அந்த கேப்ல சைக்கிள் கேப்ல விக்கெட் விழுதான்னு பாக்குறது மட்டும் தான் நம்ம ரோல். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் விக்கெட் விழல, விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, எவ்ரி ஸ்பெல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாடுறோம்ல, ஸோ நம்ம போடுற ஒரு ஸ்பெல்லையும் கொஞ்சம் ஸ்லோ பெட்டர்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் எப்பவுமே அலைன்மெண்ட் பார்ப்பேன், ரிதம் பார்ப்பேன், ஸ்பீட் ஆஃப் த ரன் அப் பார்ப்பேன், ஜம்ப் பார்ப்பேன், ஃபினிஷ் பார்ப்பேன். எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். வந்ததுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் கொஞ்சம் மேலே கீழே போகலாம். இவ்வளோலாம் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் ரெஃபரன்ஸ் தான் ஞாபகம் வருது. கில்லி படத்தில் பாண்டு சொல்லுவார், சார் அவன் நெருப்பு மாதிரி இருந்தா சார், கம்ப்யூட்டரை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸே ஆகாதா உங்களுக்கு? ஆகும் நிறைய ஆகும். அதுதான் சொன்னேன்டா,
பேட்டிங்கும் bowling தனியாக வைக்கிறதே ஒரு சேலஞ்ச் தான். என்னோட bowling கம்ப்யூட்டர் சம்டைம்ஸ் பேட்டிங்குள்ளே இடையில வந்துடும். ஸோ அதை இப்போ ஸ்லோவாக தான் ஒரு 3-4 இயர்ஸாக மேபி அதை கொஞ்சம் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண கற்றுட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ். நீ பார்த்தனா இப்போ ஐபிஎல் கூட விளையாடும் போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் என்னோட பெஸ்ட் பேட்டிங் இயர்ஸ் இந்த ஐபிஎல். கிட்டத்தட்ட 140ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்டே போய் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் 140ல ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தேன், ஹே போடா அப்படின்னு நானே சொல்லி விட்டுருப்பேன். பட் ஸோ இட் அலோவ்ஸ் யூ டு எக்ஸ்ப்ளோர். நாங்கள் பயங்கரமாக பில்டப் பண்ணது ஒன்று என்னன்னா கௌதம் கம்பீரோட மிஷன் டாமினன்ஸ் அப்படின்னு. அதாவது ஸ்ரீலங்காவில் ஒயிட் பால் சீரீஸில் கொஞ்சம் ஒரு கடினமான ஸ்டார்ட். இன்ஃபேக்ட் கௌதம் கம்பீர் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆரம்பிக்கும் போதும் ஒரு டஃப் ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செம்ம கிரிட்டி கம்பேக் இருந்தது. இப்போ இந்த மிஷன் டாமினன்ஸ்ன்றது நீங்கள் டீம் அட்மாஸ்பியரை என்ன பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஐ திங்க் அவரோட கையில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காரு. பேர் ரிலாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கலான்றேன். பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்காரு. சுத்தம் ஒன்றுமே கிடையாது. காலையில் ஹடில் ரிலாக்ஸ்டாக வரீங்களா வாங்க அந்த மாதிரி. ராகுல் பாய்னா எப்படின்னா அப்படியே வருவோம், வந்த உடனே பாட்டில் இந்த சமயத்துக்கு இருக்கணும், அது இங்கே இருக்கணும், பயங்கர ரெஜிமெண்ட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு எல்லாமே ஆர்டரில் இருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும். இவருக்கு ஆர்டர் அந்த மாதிரிலாம் ரிலாக்ஸ்டாக வச்சிருக்காரு. இவர் வந்து மக்களின் மைண்டனா எல்லாரையும் கேப்சர் பண்ணிடுவார் நான் ஃபீல் பண்ணுறேன். பசங்களாம் லவ் பண்ணிடுவார். எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஓகே ஆனால் ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்தோம் ட்ரெஸ்ஸிங் ரூமில். அவரு ஜடேஜா ரோஹித் சர்மா பேசியிருந்தாங்க. ஜெய்ஸ்வால் அங்கேருந்து இப்படி சேர்ல உட்காரலாம்ல இப்படின்னு கேட்டு லேஸ் பட்ட ஆளு கிடையாது. குறுன்னு பார்ப்பான். அவன் மட்டும் நான் சொல்றேன், லேஸ் பட்ட ஆள் கிடையாது. சின்னி பையன் பெரிய வேலையெல்லாம் செய்வான். ஆனா ஸோ அவன் சரி, அவனை விடு, அவனை இன்னொரு நாள் தனியாக ஸ்பெஷலாக நம்ம கவனிப்போம். பட் கௌதி பாயோட எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அண்ட் ஜென்ரலாக நான் சொல்றேன்ல, ரோஹித் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவான். எல்லாரையும் அழகாக கூட்டிட்டு போவான். அவன்கிட்ட அந்த ஒரு நேக் இருக்கு. அண்ட் சான்ஸ் இல்லை, அவன் சைடை உள்ள லீட் பண்ணும்போது கூட ஒரு அந்த ஒரு இது தெரியும், யதார்த்தமாக லீட் பண்ணுவான். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக என்ன பார்த்தா ரிஷப் பண்டோட 100 கரெக்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே வேற மாதிரி ஆடினான். அவன் ஆடும்போது ஒரு 10 வாட்டி சொல்லிட்டான் ரோஹித் கிட்ட, இனாமல் ஆடுறான் அவன், எப்படி தான் அவுட் ஆகுறானே தெரில, எப்படி சில சமயம் ரன் அடிக்க மாட்டான்னு தெரில. இவன் வந்து கிரிக்கெட்டுக்குன்னே செஞ்சவன், எல்லா ஆங்கிள்லையுமே கிரிக்கெட்டுக்காக செஞ்சவன். உடம்பு சரி, கை கால் எல்லாமே ப்ரொபோஷனட்டாக அவ்வளோ பெருசு செம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ஆள். அடிச்சானா ரொம்ப தூரத்துக்கு போகுது. ஒத்த கையில் அது சும்மானா அடிக்கிறான். அது வந்து எப்படின்னா வேணும்ட்டே அதை பார்த்து எல்லாம் ஒத்த கையில் அடிக்கிறாங்க. அவன் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அவனுக்கு. நான் சொல்கிறேன், அவன் சாதாரண பாரு, ஆமாங்கிறான் பாரு. ஹரி தான் எனக்கே சொன்னான். சரி, எனிவே அவன் என்ன ஒரு டேலண்ட், சான்ஸ். அவன் பேட்டிங் ஆடும்போது எல்லாரும் போயிட்டு பீட் பண்ணியிருந்தாங்க. காலை வச்சுட்டு பால் வரியா அப்படின்னு சொல்லிட்டு பாலை பார்த்து டிஃபென்ஸ். இது போராததுக்கு வேற பங்களாதேஷ் ஃபீல்டரை வேற நவுத்துறாரு. அது 2வது இன்னிங்ஸ். அது ஒரு காமெடி. அவன் ஆளே கொஞ்சம் வித்தியாசமான ஆள் வேறு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பயங்கரமாக ஆடினான். சின்னி பையனும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக ஆடினான். அந்த ஒரு ட்ரபிள் இருந்தபோது அவங்களோட அந்த அம்பரன் பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப். சின்னி பையன் கேட்ச் அந்த ஒரு பென் ஸ்டோக்ஸ் 8 for 15 பிராட் எடுக்கும்போது ஒரு கேட்ச் எடுப்பார் கல்லில. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல பயங்கரமான கேட்ச். ஈஸிலி த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஸ்லிப் ஃபீல்டர், டவுட்டே இல்லை. அதுக்கு இன்டர்நெட் பர்சனாலிட்டி திலீப் தான் காரணம். பட் ரிஷப், நீங்க எல்லாம் பை தி வே டி திலீப் நம்ம சேனல்லாம் வந்திருக்காரு. அவர் வந்து போய் கூகுள் பண்ணுங்க டி திலீப் அப்படின்னா இன்டர்நெட் பர்சனாலிட்டின்னு வருதுயா. நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, மனுஷன் ரொம்ப துக்கமாயிட்டாரு. எத்தனை பேரோட ஃபீல்டிங்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எத்தனை வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இப்படி இன்டர்நெட் பர்சனல் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க எல்லாரும் போயிட்டு விக்கிபீடியால இந்தியன் டீம் ஃபீல்டிங் கோச்னு போட்டீங்கன்னா ஃபீல்டிங் கோச்சா மாறிடும் அது கூகுள்ல. சுந்தர் பிச்சைட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும். ஃபைனல் கில் சூப்பர் நாள் இந்தியன் கிரிக்கெட்டின் இளவரசன் அப்படின்னு தான் நாங்க ஒரு எல்லாருக்கும் வச்சிருக்கோம் ஒண்ணு. ஆமா, மண்ணின் மைந்தன் உங்களுக்கு அந்த மாதிரி தான். பட் எனக்கும் வெயிங்கன்னு நான் சொல்லல, இன்னொரு ஹெச்சாச்சு. ஓகே கிரிக்கெட் நீங்க ஆனா வந்து சூப்பரா நல்லா சின்னி பையா பேட்டிங் ஆட்டியாடா, ஓவரா ஒரே ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு இல்ல. பட் சுப்மன் கில் பத்தி அவர் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தாலே அப்படியே அந்த இருக்கு, இந்த வீட்டுல ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி தேஜஸ் தெரியுது அவர் கண்ணுல. சந்திரமுகி மாதிரி பாரதி ராஜாவா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பட் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் ஆடின நாக்கு, எஸ்பெஷலா ஆஃப் ஸ்பின்னரை டாமினேட் பண்ணி பொளந்து கட்டினாரு. வேற லெவல் இன்னிங்ஸ். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இளவரசன், புது அரசன் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். யாருக்குமே வந்து நான் பெரிய ஒரு ஃபேன் கிடையாது. ஒரு பேரோ பட்டம் சூட்டியோ மகுடம் சூட்டியோ அதெல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மகுடம் சொல்றது பேர் சொல்றதுலாம் வந்து அதெல்லாம் அதுக்கு பேர் ஒன்னே ஒன்று தான், வியாபார யுக்தி. ஓகே, நான் அதை வந்து வியாபார யுக்தியாக பார்க்குறேன். சில சமயம் வந்து வியாபாரம் தேவை தான், பண்ண வேண்டியதான், விற்க வேண்டியதான், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அந்த வியாபாரத்தை வச்சு இன்னொருத்தர் யாருக்கும் வந்து ஒரு பாதிப்பு வரக்கூடாது. ஓகேயா? ஸோ ஓகே, நான் அங்கெல்லாம் போகல, அதெல்லாம் தேவையில்லாது. நமக்கு பாலிடிக்ஸ் இல்லை, அதெல்லாம் நம்ம பாலிடிக்ஸ் இல்லை. வியாபாரம் பண்ணக்கூடாது. அவன் ஸ்பெஷல் பிளேயர். அவன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிளேயர். அவன் கிரிக்கெட்டை பற்றி பேசணும் அப்படின்னா வேற லெவல் பிளேயர். அவன் வந்து என்ன சொல்கிறது, ஃபினாமினல் பிளேயர். அவன் டெஸ்ட் கிரிக்கெட் ரிஷப் பண்ட் சுப்மன் கில் 2 பேரையும் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் வந்து செஞ்சவன் டெஸ்ட் கிரிக்கெட். அவன் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் வந்து கொஞ்சம் காங்கர் பண்ண வேண்டியது.
அவன் அதுவும் பண்ணுவான். அவன் பண்ணலைன்னா தான் நான் ஆச்சரியப்படுவேன். ம். சுப்மன் கில் வந்து அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அவனும் அதே மாதிரி. அவங்க 2 பேரும் எதிர்கால தூணா இருப்பாங்கங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை. அதில் நம்ம வந்து எல்லாரும் இப்படி தான் உறுதியான்னு சொல்லிட முடியாது. பட் 2 பேருக்கும் வந்து செம ஃபியூச்சர் இருக்குது, கலக்கிட்டாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி அதில் ஒரு சின்ன பார்ட் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நான் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன். அந்த காலம் எதுங்கிறது வந்து காலம் தான் முடிவு பண்ணும். யாரோ யாரோ நீ யாரோ அப்படின்னு பிஜிஎம் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டுருங்க. ஆஸ் நான் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, சேப்பாக் பற்றி நம்ம பேசி ஆகணும். மக்கள் செம்மையாக வந்தாங்க, செம்ம கூட்டம். நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, மேக்பியில் போய் போலிங் போட்டாலும் சரி, சுற்றி ஒரு பாலை பிடிச்சா சரி, கையை இப்படி பண்ணா சரி, அப்படி பண்ணா சரி, மக்களை பற்றி சொல்லுங்க. நல்லா இருக்கு கேட்கும்போது. அப்படின்னா ஒரு சரி. ஆமாம், அப்படிதான் இருந்துச்சு. இல்லை சூப்பராக பண்ணாங்க, டவுட்டே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து போலிங் போட அதுதான் ஜடேஜாவும் நிறைய வருஷம் சிஎஸ்கேக்காக விளையாடி இருக்கான். ஸோ போலிங்க்கு நாங்கள் வரும்போது அதில் ஒரு ஃபயர். அதே மாதிரி பும்ரா வரும்போது அவனுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான்லாம் முன்னாடி வரும்போது ஜஹீர் கான் ஓடி வந்து போடுவார். ஜவஹர் ஸ்ரீநாத் வந்து போட டெஸ்ட் மேட்ச்சில் அப்படியே கைதட்டி அது மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு வரும். இன்ஃபேக்ட் வசீம் அக்ரமுக்குலாம் தட்டின காலம் இருக்குது. 1999 டெஸ்ட் மேட்ச்சில் தட்டின காலம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வைப் கொடுக்குறாங்க. சென்னை க்ரௌடு இந்த கிரவுண்டுக்கு இன்னைக்கு இது இருக்கிற கட்டியிருக்கிற விதம் வேற லெவல், சான்ஸே இல்லை. கொஞ்சம் புழுங்கி தள்ளிடுச்சு, எல்லாத்தையும் நினச்சிருச்சு. அதை நான் திருப்பி அங்கே போகல, எல்லாத்தையும் காய வைக்கிற மாதிரி. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் கான்பூரில் நடக்குது. ஸோ அந்த கான்பூர் மேட்ச்சுக்கு முன்னாடி கான்பூர் ஸ்டேடியம்லேருந்து ஒரு vlog போடுறேன். நீ வரியாடா? கான்பூர் இல்லை, நான் பாம்பே போகிறேன். நம்ம கூட்டு போனால் வரியா? வரமாட்டி ஸ்டூடியோலேருந்து பண்ணணுமா? ஸ்டூடியோலேருந்து பண்ணுறோம். சரி வேணா ஒரு நாள் வந்துட்டு போயிடறேன். டெம்ட் ஆகுது இல்லை? டெம்ட் ஆகுது, வரணும்னு ஆசை தான், பட் முடியாதா? சரி ஓகே, அங்கேருந்து vlog உங்களுக்குலாம் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட். தேங்க்யூ.